ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோங்க. ஸோ பெயின் வந்து ஓவராக இருந்தது, பட் வந்து மறுபிறவி அடைகிற தருணங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது எனக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நேச்சுரலாகவே எனக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு 14 ஹவர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் பெயினை தாங்கிக்கிட்டேன். நைட்டு 9:30க்கு தான் பெயின் வந்ததுங்க. அடுத்த நாள் 1:30க்கு தான் மேலே தான் வந்து எனக்கு ஹெவி பெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹெவியாக வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு 5 மினிட்ஸில் வருன்றது நமக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். இப்போது செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நேச்சுரலாக பெயின் வரவே இல்லைங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லேபர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜெல் வச்சு தான் எனக்கு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் பெயின் வந்தது. பட் இந்த பெயின் வலியை என்னால் தாங்கவே முடியலங்க. செம்ம பெயின். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது அந்த பெயினை என்னால் தாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த பெயினை என்னால் தாங்கவே முடியலங்க. ஆனால் 4 ஹவர்ஸ் பெயின் தாங்க. அந்த பெயினை வந்து என்னால் தாங்க முடியல. எவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னா, ஐயோ கடவுளே என் உயிரை எடுத்துரு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அழுதுட்ருக்கேன். ஏன்னா லேபர் வார்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டு கிட்ட இருக்குங்க. ஸோ டெலிவரி ஆகிறவங்கள தான் வந்து லேபர் வார்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஜெல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பெயினே வரலை. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லைட்டாக பெயின் வந்தது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட லேபர் வார்டிலே இருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து ஜெல் வச்சுமே பெயின் வரலைங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஜெல் வச்ச உடனே 1/2 அன் ஹவர் 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸில் வந்து பெயின் வந்துடுது. லைட்டான பெயின் தான் வந்தது. ஆனால் பெயின் வந்தாலுமே சர்விக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிற வரைக்குமே வந்து பெயின் வரட்டும், பெயின் நல்லா வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பெயின் வந்து 2 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டான பெயின் தான். லைட்டாக வயிறை இறுக்கி பிடிச்ச மாதிரி பெயின் இருந்துச்சு. பெயின் லைட்டாக வந்துட்டு போச்சு. 3:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் வந்து அதிகமாகும், ஒரு செகண்ட் வந்து அதிகமாகும். லேபர் பெயின் வருதுனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து விட்டு தான் வரும். கண்டினியூவாலாம் நமக்கு பெயின் வராதுங்க. ஸோ ரொம்ப வந்து பெயின்னா நீங்கள் குழந்த பிறக்கும் போது புஷ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கொஞ்சம் வந்து பெயின் வந்து நம்ம புஷ் பண்ணும்போது பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அதுக்கு முன்னாடி வர பெயின் எல்லாமே வந்து லைட்டாக வந்துட்டு போகும். ஒரு 1 ஹவர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ஹெவியாக இருக்கும். வரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் கிட்ட தான் வரும். ஒரு 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அந்த பெயினை வந்து பார்த்திங்கன்னா இறுக்கி பிடிச்சி அப்படியே நம்ம அந்த இடத்துல உட்காந்துருவோம். நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கவே முடியாது. யாராவது வந்து முதுகை பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் லேபர் வார்டில் இருக்கும்போது யாருமே இல்லைங்க. நானே தான் என்னோடய பெயினை வந்து தாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போது என்னுடைய சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு நைட்டு பெயின் வரும்போதெல்லாம் எழுப்பி புடி என்னால் முடியலன்னு சொன்னேன். அவள் தான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருந்தாள். அவள் தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. என்ன மாதிரி அவள் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா. பெயின் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து லைட்டாக வர பெயின் தான். ஆனால் முதுகு செம்ம பெயினாக இருக்கும். அப்போ அவள் லைட்டாக வந்து பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. பட் இங்கே 2வது ப்ரெக்னென்சி அப்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும்போது யாருமே கூட இல்லைங்க. நான் பயந்துட்டேன். சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் பேரண்ட் யாரையாவது உள்ளே விடுவாங்க, ஸோ அவங்களாவது நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் நினச்சேன். பட் இந்த ப்ரெக்னென்சி அப்போது யாருமே உள்ளே விடலைங்க. அம்மாவே பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு வந்து என்னை வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கன்றதுனால நான் சரடை வந்து கழட்டிட்டு தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா இப்போவே வந்து குழந்த பிறந்துருமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு நேச்சுரலாக வந்த பெயின் தானே ஃபஸ்ட் அப்போது. ஸோ இப்போ எனக்கு பெயினே வரலையே, எவ்வளோ நாள் அட்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டேன். பட் இது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு செயினெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன். ஓகே இப்போவே வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்களோன்னுலாம் பயந்துட்டேன். ஏன்னா பெயின் வரலை. ஸோ அதனால் நான் பயந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மஞ்சத்தாளி வந்து அம்மா கொண்டே வரலை. ஏன்னா நாங்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம் 9th மந்த் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. பட் வந்து 2 நாளுக்குள்ளே குழந்த பிறந்துரும், ஏன்னா பனிக்குட நீர் ரொம்ப கம்மியாகிடுச்சு, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், அப்புறம் சிசரிங் பண்ணுற மாதிரி ஆகிடும், பாப்பா வயிற்றுலேயே மோஷன் போயிடுவாங்கன்ற மாதிரி ரொம்ப பயமுத்திட்டாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அலோவ் பண்ணவே இல்லைங்க. உன் விருப்பமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்தது. குழந்தை தானே நமக்கு முக்கியம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு தாலி கழட்டி கொடுத்துட்டேன். ஸோ வெறும் கழுத்தில் தான் இருந்தேன். கொஞ்சம் ஒரு
அடுத்த நாள் வரைக்குமே வெறும் கழுத்தோடு தாங்க இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறமா தான் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போகும்போது தான் அம்மா டக்குன்னு வந்து மஞ்சக்கயிறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு அதுக்கு கூட டைம் தரலங்க. சீக்கிரமாக அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் 1:30 மணிக்கு தான் வந்து டாக்டரை பார்க்க போனேன். அவங்க வந்து டக்குன்னு 2:00லாம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள ப்ரொசீஜர்லாம் எழுதி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறது, டாக்டர் சொல்லிட்டாங்க பாப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டுக்காரர் கால் பண்ணி கேட்டேன். ஸோ எந்த பொருளுமே கொண்டு வரலங்கன்ற மாதிரி சொன்னேன். ஸோ தாலி கயிறையும் வந்து எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே கொண்டு வரலன்னு சொன்னேன். பரவாயில்ல டாக்டர் சொன்னதே கேளு, குழந்தை தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போயிட்டேங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஒரு வார்டில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. உள்ளே லேபர் வார்ட்லேயே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் குழந்த பிறந்து ஒரு நாள் கழித்து தான் நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே போகிறேன். உள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி போன உடனே உள்ளே எல்லாம் பெயினோடவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெயினோட எல்லோரும் கத்தும் போது பயமாகவே இருந்துச்சு. ஸோ என்னுடைய ப்ரொசீஜர்லாம் நான் எழுதி கொடுத்துட்டு நார்மல் வார்டுக்கு 3:00 மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ண உடனே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் பாட்டி ஏற்றிட்டே இருக்காங்க. பனிக்கூட நீர் வந்து அதிகரிக்கிறதுக்கு டேப்லெட்டு, ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 1 டே கிட்ட நார்மல் வார்டில் இருந்தேன். அடுத்த நாள் 1:30க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு லேபர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லேபர் வார்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 1:30க்கு ஜெல் வச்சாங்க. 2:00 பெயின் வந்துருச்சு. அந்த 4 ஹவர் பெயின் மறுபிறவி அடைகிற தருணங்க. ஏன்னா உயிர் போயிட்டு எனக்கு வந்துச்சு. 5:30க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறக்க போகுதுன்ற ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா, அந்த பெயின்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பெயின் ஒன்று வந்ததுங்க. டக்குன்னு ஒரு எலும்பே உடையிற மாதிரி வயிற்றுல ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அம்மானு கத்துனேன். ஏன்னா முன்னாடிலாம் கத்தும் போது அவங்க கண்டுக்கவே இல்லை. திடீர்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உக்காரலான்னு பார்க்குறேன். அம்மானு கத்துன உடனே ஒரு 2 செகண்டே என்னமோ தெரியல, நீர் உடஞ்சிருச்சு. எனக்கு உடையிற சவுண்டு உள்ளே கேட்டுச்சு. எனக்கு நீர் உடஞ்ச உடனே ஒரே தண்ணியாக வந்துருச்சு. நான் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சேன். நீராக வருது, பனிக்கூட நீர் உடஞ்சிச்சு டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே படுக்க வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபர் வார்டு கூட்டின்னு போயிட்டாங்க. ஸோ லேபர் வார்டில் ஒரு வார்டில் தான் நாங்கள் இருந்தோம். லேபர் வார்டு கூட்டின்னு போனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டோ இல்லை 5 மினிட்ஸ்லேயே வந்து குழந்தை பிறந்துருச்சு. டக்குன்னு உள்ளே போய் உட்காந்த நிமிஷம் தான் அந்த வெஜினல் பார்ட்டில் கட் பண்ணாங்க. அந்த பெயின் கூட எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு 5 செகண்ட் நமக்கே தெரிஞ்சிடும். பாப்பா பிறக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெயின் வருங்க. அந்த பெயின் வந்து புஷ் பண்ணும்போது மோஷன் வர மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி நம்ம நல்லா புஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பெயினே தெரியாது. அதுக்கு முன்னாடி வர பெயின்லாம் வந்து தாங்கவே முடியாது. புஷ் பண்ணுறதுக்கும் அந்த பெயின் வராது. புஷ் பண்ணுற மாதிரிலாம் வராது. அந்த டெலிவரி ஆக போகிற ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மாதிரியான ஒரு பெயின் வந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது எனக்கு அந்த மாதிரி பெயின் தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் பாப்பா பிறக்கும் போதும் அந்த மாதிரி பெயின் தான் இருந்துச்சு. அந்த புஷ் பண்ணும்போது நம்ம நல்லா இறுக்கி புஷ் பண்ணும்போது மோஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது தான் பாப்பா வந்து வரப்போகிறாங்கன்றதை நான் வந்து கெஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட் அப்போ எனக்கு அப்படி தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து மோஷன் போகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்டை மாதிரி கொடுத்துருவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கலங்க. எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க. பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஏன்னா வந்து பெயின் வரும்போது நமக்கு ஃபுல்லாக வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிரும். நம்மளால் ஒரு கண்ட்ரோல்லே இருக்க முடியாது. கேர்னஸ் அதிகமாகிடும். அதனால் பிபி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லேபர் வார்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனாங்க. வெஜினல் பார்ட் கட் பண்ண உடனே அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பாப்பா வெளியே எடுத்துட்டாங்க. பாப்பாவை எடுத்து நெஞ்சு மேலே போட்டாங்க. பாப்பா கத்திக்கிட்டே இருந்தா. அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா பெயின் அப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே என்னால் வலி தாங்க முடியல, என் உயிரை எடுத்துரு, என் குழந்தைய மட்டும் நல்லா காப்பாற்றிருன்ற மாதிரிலாம் நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் பாப்பா பிறந்த உடனே பாப்பா தூக்கி நெஞ்சு மேலே போட்ட உடனே அந்த தருணம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மறுபிறவி அடைகிற தருணம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு உயிரை கொடுத்து ஒரு உயிரை எடுக்கிற நிமிஷம் அது. ஒரு உயிரை கொடுத்து ஒரு குழந்தைய அப்படியே வெளியே எடுக்கிறதுன்றது வந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எவ்வளோ வலியை தாங்கினாலுமே நம்ம குழந்தைய பார்க்கும்போது அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். உலகத்தை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம அடைவோம். அந்த மாதிரியான தருணம் தான் எனக்கு இருந்துச்சு.
காட் வந்து எனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து என்னோடய பொண்ணு. நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டது எனக்கு பொன் குழந்தை வேணும்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கு பொன் குழந்தை பிறந்தாங்க. என் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கா பிறந்த மாதிரியான சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. பட் வந்து எவ்வளோ பெயினை தாங்கினாலுமே அந்த பெயின் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க நம்ம குழந்தைய பார்க்கும்போது. ஸோ அதனால் பெயினை நினச்சி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. பெயின் வந்து நார்மல் பெயின் வந்து எப்படி இருக்கும்னா லைட்டாக வலிக்கும். அடுத்த ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஹெவியான பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அந்த பெயினை மட்டும் தான் என்னால் தாங்க முடியல. மற்ற பேருக்கு எப்படின்றது தெரியல. ஒரு சில பேருக்கு 2 நாள் கூட பெயின் இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்தது இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போ தான் எனக்கு பெயின் இருந்துச்சு. பட் பெயினை தாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து உளுந்து கஞ்சி, ஹெல்த்தி ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிங்க. பால் அதிகமாக சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளால் அந்த வலியை தாங்க முடியும். செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து கஞ்சிலாம் எடுத்துக்கலங்க. அதனால எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உளுந்து கஞ்சி, உளுந்து களி கண்டிப்பாக சாப்பிடுங்க. எலும்பு வலியை ரொம்ப தாங்கக்கூடிய சத்து அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னால் பெயின் தாங்கவே முடியலங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி நான் போடுறது. ஸோ பெயினை நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து எப்படிக்கா இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதை பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சஸ் பற்றிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா அந்த பெயினையும் நம்ம தாங்கிட்டோம். ஸ்டிச்சஸ் பெயினும் வெஜினலை கட் பண்ணுற பெயினும் வந்து ரொம்ப பெரிய பெயினாகவே தெரியாதுங்க. நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.